ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவாஸ் டிசைன். இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கணுன்ட்டு நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம அளவு எடுக்கிறது கரெக்டாக அளவு எடுத்துட்டாலே ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸியானது. ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 50 சைஸ் 55 எந்த அளவுனாலுமே ப்ராப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இல்லை கஷ்டப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்து நிறைய பேர் ப்ளவுஸ் தைக்கிறது தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு ஒன்று வந்தால் ஒன்று வர மாட்டேங்குதுன்றாங்க. என்கிட்ட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக அழகாக வரும். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி அளவு எடுக்கணுன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு இந்த கொக்கிப்பட்டி தைச்சிருக்கிற சைடு எடுத்துக்கணும். கொக்கிப்பட்டி தைச்சிருக்கிற சைடு எடுத்துகிட்டு உள்பக்கமாக எடுத்துக்கணும். இப்படி வெளியே வச்சு நம்ம ஹைட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு மாறும். நம்ம இந்த டாட் பிடிச்சிருக்கிறதுனால ஹைட்டு மாறும், கரெக்டாக வராது. அதனால் உள்பக்கம் எடுத்துக்கணும். ஷோல்டர் டு பிலோ செஸ்ட் அளவு தான் ரொம்ப முக்கியமான அளவு. இந்த அளவு நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கனாலே ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த அளவு எப்படி எடுக்கணும்னா கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்தே வச்சு இந்த ஃபஸ்ட்டு டாட்டு எண்டு வரைக்கும் கரெக்டாக அப்படி கொடுத்துக்கணும். எண்டு வரைக்கும் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டாட்டு நம்ம லாஸ்ட்டு எண்டு வரைக்குமே கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கணும். இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். முன்பக்கம் உயரம் ஷோல்டர் டு பிலோ செஸ்ட்டு நம்மளுக்கு 12.5 வந்திருக்கு. இப்போ இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னோன்னா நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இழுத்துலாம் இப்போ எடுக்கல, நார்மலாகவே இப்போ எடுத்திருக்கேன். சப்போஸ் ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ்னால் கொஞ்சம் லைட்டாக இழுத்து நீங்கள் எடுத்துக்கணும், அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ஃப்ரண்ட்லேயே எடுத்துக்கணும். நிறைய பேர் பேக்கில் எடுக்கிறாங்க. பேக்கில் எடுக்கிறத விட ஃப்ரண்ட்டில் எடுக்கிறதே ரொம்ப கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கொக்கிப்பட்டியிலேருந்து ஆரம்பித்து இந்த ஆமுளில் நம்ம போட்டிருக்கிற தையல் வரைக்குமே எடுத்துடணும், ஃபுல்லாகவே எடுத்துடணும். எடுத்தால் 11 இன்ச்சஸ் வருது. 11 இன்ச்சஸோட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணோம். எதுக்காக 1/2 இன்ச்சு ஆட் பண்ணுறோன்னா நம்ம இங்கே 3rd டாட் பிடிச்சிருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதோட ப்ளஸ் 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். இப்போது நான் எடுத்துருக்கிற ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு 11.5. இப்போ சப்போஸ் இல்லை சின்ன சைஸ்னால் 10 இன்ச்சஸ் வந்துன்னா தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5. 12 வந்துச்சுன்னா ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 12.5. 1/2 இன்ச்சுன்றது நார்மலு. அதுக்கப்புறம் இங்கே தையல் பார்த்திங்கன்னா எவ்வளோ துணி இருக்கோ அந்த துணியை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முன்கழுத்து இறக்கம் பார்க்கணும். ஃப்ரண்ட் நெக்கு டீப்பு. ஃப்ரண்ட் நெக் டீப் பார்க்குறதுக்கு இப்படி ஃப்ரண்ட் போர்ஷனை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்படி கேர்வாகவே வச்சுக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, நல்லா கேர்வாகவே இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்படி ஸ்கேல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்ச் டேப்பை கொடுத்து ஃப்ரண்ட் நெக்கு டீப் அளந்திங்கன்னா 6 இன்ச்சஸ்ஸு. ஃப்ரண்ட் நெக்கு டீப்பு 6 இன்ச்சஸ்ஸு நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு டீப்பு 6 இன்ச்சஸ்ஸு. இப்போ முன்பக்கம் முழு உயரம் பார்க்கணும். முன்பக்கத்துலேருந்து முழு உயரம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் டு பிலோ செஸ்ட் அளவு கரெக்டாக எடுக்கிறோம். ஷோல்டர் டு பிலோ செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 12.5 வருது. 12.5 கரெக்டாக நம்ம இங்கே வச்சுட்டு இந்த பட்டி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கணும். பட்டி அளவு பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு வருது. 16 + 1 17ன்னு எடுத்துக்கணும். முன்பக்கம் உயரம் 16 வருது நம்மளுக்கு. தையலுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 17 இன்ச்சு எடுத்துக்கிறோம். முன்பக்கம் முழு உயரமும் எப்படி வருதுன்னா முன் உயரமும் பட்டியும் நம்ம கூட்டினா வர ஆன்சர் தான் முன்பக்கம் முழு உயரம். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுலாம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் சைடுக்கு என்னென்ன அளவு தேவைன்ட்டு எடுக்க போகிறோம். பேக் சைடு அளவு எடுக்கிறதுக்கு பின்பக்கம் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பின்பக்கம் உயரம் மட்டும் எடுத்துக்கணும். கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்தே வச்சு ஃபுல் அளவும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். 14.5 வருது. என்ன ஆன்சர் வருதோ
அதோட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு தேவைப்படும். அதனால் என்ன ஆன்சர் வருதோ அதோட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பின்பக்கம் உயரம் தேவையான அளவு 14.5 இன்ச்சஸ், தையலுக்கு 2 இன்ச்சு ஆட் பண்ணி 16.5 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு கழுத்தகலம். கழுத்தகலம் பார்த்திங்கன்னா நெக்கு ப்ராடு பார்க்குறதுக்கு கழுத்தகலம் பார்த்திங்கன்னா இது ஷேப்பு கொஞ்சம் நல்லா நெக்கு நல்லா ப்ராடான நெக்கு நல்லா அழகாக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நெக்கு ப்ராட் பார்க்குறதுக்கு இங்கேருந்து இந்த அளவு அப்படியே எடுக்கணும். எடுத்தோம்னா 6 இன்ச்சஸ் வருது. நம்மளுக்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி 6 வரும்போது நம்ம வெட்டுறது பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ்க்கு கழுத்தகலம் எடுக்கணும். கழுத்தகலம் 2.5 இன்ச்சஸ். அடுத்தது ஷோல்டர் அளவு எடுக்கிறதுக்கு இங்கேருந்து என்ன அளவு வருதுன்னு எடுத்துகிட்டு தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். 2 இன்ச்சு வருதுன்னா தையலுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 3 இன்ச்சு எடுத்துக்கணும். ஷோல்ட்ரு 3. அடுத்தது ஆம்கோல் அளவு பார்க்கணும். ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கணும்னா ஆம்கோல் அளவு இது ஸ்ட்ரெயிட் பீஸ் அப்படியே கரெக்டாக நம்ம வச்சுட்டு இங்கேருந்து என்ன அளவு வருதுன்னு பாருங்கள். 6 இன்ச்சஸ் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த ஷார்ப் பாயிண்ட்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷோல்ட்ரு இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இந்த ஷோல்டரில் இருக்கிற தையலும் கரெக்டாக வச்சுட்டு நார்மல் லைனும் இங்கே கரெக்டாக வச்சுட்டு எடுத்து பார்த்தோம் 6 இன்ச்சஸ். அப்புறம் நம்மளோட ஆம்கோல் 6 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு பின்கழுத்து இறக்கம், பேக் நெக்கு டீப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அளவு ப்ளவுஸ் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா ஸ்கேலில் கூட நீங்கள் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே கரெக்டாக தையிலேருந்து வச்சு நம்ம பார்த்தோன்னா நெக்கு டீப் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ்ஸு, பின்கழுத்து இறக்கம் 9 இன்ச்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கான அளவுலாம் என்னென்ன அளவுன்னு தேவைன்னு பார்க்கலாம். இதில் ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சஸ் இருக்குது. கையோட உயரம் 6 இன்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் தையலுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணணும். கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சுன்னு 1 இன்ச்சு ஆட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கை அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்பக்கம் திருப்பிக்குங்க. உள்பக்கம் திருப்பிட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே தையலோடையே சேர்த்து எடுக்கணும். 8.5 வருது. 8.5 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு கை சுற்றளவு, அடிக்கை சுற்றளவு எவ்வளோ வேணும்னு செக் பண்ணிக்கணும். அடிக்கை சுற்றளவு 6 இன்ச்சு. இந்த இது நோட் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறது இதுதான் கரெக்டான மெத்தடு. இப்படி கரெக்டான அளவில் நம்ம எடுத்துட்டோன்னா எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வரும். சைஸ் பார்த்திங்கன்னா 32, 34, 36, 38ன்னு எந்த சைஸ்னாலும் மெத்தடு சேம் தான். பார்த்திங்கன்னா நெட்டில் ஒருத்தரும் ஒரு சைஸ்க்கு ஒரு மாதிரின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்பவே கஷ்டப்படவே வேண்டாம். ரொம்ப ஈஸியானது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த அளவு வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பிரவாஸ் டிசைனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.